வணக்கம் நண்பர்களே! ஆசாசிரியர் சத்தங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம தோரா பாஷா பார்த்துன்னுக்குறோம். இதில வந்து பரீத், ஹடாஷா பகுதியில பாஷா, வயேரா இதில வந்து நாம வந்து ஆ ஆபிரகாம் க்கு தேவன் தரிசனமாகிறார். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப வந்து ஆண்டவர் எப்படி தரிசனம் பண்றாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுடைய வீடுகளை, நம்மளுடைய அம் வாழ்வின் சூழலை உற்று நோக்குகிறார். அவரு வந்து சூழலை உற்று நோக்குகிறார். எந்த அளவுக்கு பார்க்குறாருன்னா, அதில இருக்கிற அ உண்மை தன்மையை அவர் தெரிந்திருக்கிறார். ஸோ இப்ப என்னலாம் நடக்குது? என்னலாம் பிரச்சனை? ஆ பார்க்கலாம். ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை. ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை. இப்ப ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளை இல்லை. வயது சென்று பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்புறம் இன்னும் நிறையா சூழல் இருக்கிறது. சூழல் இருக்கிறது. இப்ப நாம பரீத் ஹடாஷா பகுதியில என்ன சூழ்நிலை இல்லை? எல்லா சூழ்நிலையும் இருக்கு. எல்லா சூழ்நிலையும் இருக்கு. நமக்கு அற்புதம் தேவை. ஆமா. சரி. இப்ப பார்ப்போம். ஆண்டவருடைய தரிசன பலன்கிறது உற்று நோக்குகிறதன் செயல். அதாவது காரியத்தை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் எப்படி இருக்கார்? ஆண்டவர் சூழலற்றவராக இருக்கிறார். நம்ம அதுதான் பார்க்கணும். ஸோ ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஒரு கதை பதிவின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை, ஆண்டவருக்கு கதை பதிவின் தாக்கம் இல்லை. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப சாராள் என்ன சொல்றா? என் அடிமை பெண்ணை சேரும், அவளால் என் நிந்தை நீங்கும்படிக்கு ஒரு பிள்ளை கிடைப்பான், எனக்கு ஒரு பிள்ளை கிடைப்பான்னு சாராள் அடிமை பெண்ணை வச்சுட்டு இருக்கா. ஆபிரகாமுக்கு கொடுக்குறா. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இட்ஸ் பார்ட் ஆஃப் சரோகசிங்கிற மாதிரி. இப்போ நம்ம சரோகசி பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ ஒரு அடிமை ஆகார் ஆபிரகாமின் மனைவி ஆகிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அது அந்த காலத்து சரோகசி. இப்போ இப்போ நமக்கு பிள்ளை தான் தேவை. இப்போ நவீன காலத்தில் ஒரு ஒரு வாடகை தாயின் செயல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கலாம், இவங்க இவங்க குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இப்போ வந்து ஏதோ ஒரு சட்டம் இருக்குதுன்னா அதில் வந்து வந்து இப்போ ஒருத்தர் வந்து குடும்பத்தின் உறவு முறையில் இருந்தால் தான் இந்த மாதிரியான இப்போ ப்ரொசீஜருக்கு அவர்கள் சேர முடியும். அதாவது நீங்கள் வாடகை தாயின்னு சொல்லிட்டு வேற ஒரு அந்நிய நபரை எடுத்துக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து இப்போ சாராள் வந்து ஆகார் வந்து சாராளுடைய அடிமை பெண்ணாக இருந்தாலும் எப்போ இவ வந்து இந்த மாதிரியான ஒரு தேவை நிமித்தமாக ஆகார பயன்படுத்தும் பொழுது அவ வந்து குடும்பத்துக்குள்ள வந்துடுறா. அதுதான் செயல். ஸோ இப்போ அவ வந்து ஆபிரகாமின் மனைவியாக அங்கீகரிக்கப்படுகிறார். உண்மையா? கண்டிப்பா இல்லை. அடிமையானவனை நீக்கி போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவரை விலக்கி வை அப்படின்னு ஆகார்கிட்ட சொல்றார். ஸோ இப்போ அடிமையானவன் சாதாரணமாக போயிடுவானா? போக மாட்டான். இப்போ நம்ம அடிமையோட சுபாவம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களோட உரிமை என்னன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் பிள்ளை பெறுவதற்காகத்தான் ஆகாரை ஹையர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஆகாருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? கன்னி மரியாள் சொல்கிறோம். அவருக்கு கன்னி மரியாள் வந்து இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? கன்னி மரியாள் வந்து பிள்ளைக்காகவே தாயாக இருந்தா. அவள் வந்து இயேசுவை பெற்றால் அது பரிசுத்த விட்டு அவள் தாயாகவே இருந்தா கடைசி வரைக்கும். அதுதான் விஷயம். இப்போ யோசேப்புக்கு பிறந்த மற்ற பிள்ளைகள்லாம் அவங்க வேற யாருக்கோ பிறந்தாங்கோ, இவ வந்து காலத்துக்கும் கன்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கற்பனை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு தெரியாது. ஆமாம். ஆனால் இதுதான் செயலா, இதுதான் ஒரு முறையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நாம் இதுக்கு வந்து நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தின் 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் என்ன போட்டிருக்கிறது? ஆமாம், நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தையே பார்ப்போம். அதில் பவுல் வந்து நான் வந்து ஒரு சுவிசேஷத்தை அனுசரிக்கிறேன். இப்போ சுவிசேஷத்தின் செயலில் ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறது. கலாத்தியாவில் வந்து யூத பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கோ, அடிமை, ஆண்டான், நான் யூதன், நீ வேற. ஸோ அப்போ நான் உன்னை தேவைக்கு பயன்படுத்தினேன், நீ இப்போ உன் தேவை முடிஞ்சு போயிடுத்து,
அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க பவுலை பாருங்க. பவுலடிகளார் ஆண்டவரால் என்கவுண்டர் பண்ணப்படுகிறார். அதாவது அவர் வந்து தமஸ்கோவுக்கு போகும்போது ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். அவர் தடை செய்து, ஏசப்பா தடை செய்து, நான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொள், முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்கிட்ட பேசி அவரை அப்போஸ்தலராக கொண்டு வந்து இப்போ கிரியையில் இருக்கிறார். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஆனால் வந்து பர்னபா வந்து அவரை சந்தித்து அபிஷேகம் பெற்று அதாவது கண்கள் திறக்கப்பட்டு இப்படி வரார். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு புது விதமான ஒரு ஒரு வரைமுறை இந்த கலாத்தியா சபைக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படி என்ன புது விதமான வரைமுறை? நாங்கள் வந்து மெசியானிக் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்போ நான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது, அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் இவங்க சொல்லிக்கிறது அதுதான். இப்போ இந்த கலாத்தியா சபையில் டைட்டிலுக்காக சொல்கிறேன், அவங்க வந்து மெசியானிக் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு ரட்சகர் கிடைத்து விட்டார், ஆண்டவர் எங்களுக்கு ஏசப்பா எங்களுடைய மேசியா. ஸோ அப்போ அவர் யூதர், நாங்கள் யூதர்கள். ஸோ எங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிறோம். ஆண்டவர் கூட அதெல்லாம் சொன்னார், அக்கம்ப்ளிஷ், முடிந்தது அப்படி சொன்னார். எது முடிந்தது? நீங்கள் அதை பார்க்கணும். தீமை முடிந்தது, நீங்கள் அதை எடுத்துக்கணும். பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கோ, நம்ம வந்து பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு, புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோங்கிற. அதாவது இவங்க யூத பாரம்பரியத்தை தான் அனுசரிக்கிறாங்க. இவங்க வந்து அடிமையை ஆண்டான்னு பார்த்துன்னுக்குறாங்கோ. ஆனாலும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கோ, நமக்கு ஒரு முத்திரை வந்து விட்டது, நாம் யூதனாக அங்கீகரிக்கப்படுகிறோம், நாம் யூதனாக தீர்க்கப்படுகிறோம். அக்கம்ப்ளிஷ், வி ஆர் அக்கம்ப்ளிஷ் ஜூ அப்படிங்கிறாங்க. அதாவது நாங்கள் தீர்க்கப்பட்ட யூதர்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை பார்க்கணும், அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கணும். அவர் அப்படியாக ஒரு ஸ்திரீ வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து இது இல்லை, இஸ்ரவேலின் புத்திரி இல்லை, நான் வந்து அந்நிய பெண் தான், மேசையிலேருந்து விழுகிறதையாவது நாய்கள் சாப்பிடுமே அப்படின்னு அவர் கேட்குறான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தான் பார்க்க வந்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தான் அவர் அடையாளம் பண்ணி அடையாள அற்புதங்கள்ல அவர் முன்னெடுக்கப்படுகிறார். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், அவர் அப்படியா இல்லை. நீங்கள் அதை பார்க்கலாம், அவர் சமாரியா வழியாக நடந்து வர்றார். சமாரியாவுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அந்த சமாரியா வழியாக நடந்து வர்றார். அவர் வந்து முதல்ல அவர் கலீலியாவுக்கு போகிறார், பேதுருவை பார்க்குறார். இதெல்லாம் கூட அந்நியந்தாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ எப்போ நமக்குள்ள ஒரு 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 கட்டமைப்பு, 12 அப்போஸ்தலர்கள், அந்த பெந்தெகோஸ்தே நாள், அப்புறம் ஆவி அபிஷேகம் அப்படின்னு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கலிலேயாவில் இருந்தோம், மீன் பிடிக்கிறவனா இருந்தோம், விக்கிரகம்லாம் இருந்த இடத்துல இருந்தோம், நாம் வந்து கிரேக்க பாஷை பேசினோம், நம்ம இப்படி இருந்தோம். ஒரு அந்த அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ யூதனா மாட்டாங்க. அதுதான் இவர் சொல்கிறாரு, நான் பவுலையும் பார்த்தேன், நான் அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்தேன், நான் அனுசரித்தேன், அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு இது தடுமாற்றம் இருந்தது எனக்கு தெரியும், நான் அதை கண்டித்தேன், போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ எதுக்காக இவர் போனார், எதுக்காக இவர் வந்தார், நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ வந்து அவர் வந்து இயேசுவின் ஒரு சகோதரனாக இருக்கிற யாக்கோபை தான் அவர் பார்த்தாரு. மற்றபடி இவர் வந்து யாரையும் பார்க்கல. ஆனால் இப்போ இவர் வந்து வெளியே போய் பார்க்குறார். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஆமாம், இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது முடிஞ்சதுன்னு அவங்க நினைக்கிறது. யூத அடையாளம் ஒரு அடையாளமாக வந்துட்டு அப்படின்னு அவங்க அதாவது ஒரு தீமை முடிஞ்சு விட்டது, இப்போ யூத அடையாளம் ஒரு அடையாளமாக வந்திருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வரல. ஆமாம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவி பெற்றிருக்கலாம், ஆனால் யூ மஸ்ட் டீகோட் இட். நீங்கள் அதை வெளிப்படுத்தணும், அதை ஆண்டவர் தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு பவுல் நம்புகிறார். அதனால தான் அவர் வந்து ஒரு சகோதரத்துவத்தில் போய் நம்ம வந்து பேதுருவை பார்க்கணும், அப்போஸ்தலர்களை பார்க்கணும், எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு அவர் வரார். எங்கேருந்து வராருன்னு நீங்கள் கேளுங்க. நான் பார்த்தேன், இப்படி என்கவுண்டர் ஆச்சு, தமஸ்கூவில் எனக்கு இப்படி ஆச்சு,
ஆனா நான் வந்து எருசலேமுக்கு வரல. நீங்க அதை பார்த்துக்கணும். பார்க்கணும். நான் எப்ப எனக்குள்ள ஒரு என்கவுண்டர் நடந்ததோ, எனக்கு எப்ப ஒரு தரிசன செயல் நடந்ததோ, நான் உடனே அரேபியாவுக்கு போனேங்கிறார். ஸோ இப்போ நம்ம அந்த 4வது அதிகாரத்துல நம்ம அதான் பார்க்க போறோம். ஸோ அரேபிய சீனாய் அப்படின்னு இங்க பவுல் அடிக்கிறார் சொல்லிட்டு இருக்கார். ஸோ பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம் அரேபியாவில் ஒரு இது இருக்கு. அதாவது இதுதான் ஆதாம் ஏவாள் கட்டின ஸ்தலம். ஆண்டவரை இவர்கள் இந்த மசூதியில இருந்து ஆதாமும் ஏவாளும் இங்கேதான் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா மசூதின்னு ஒன்று இருக்குது அரேபியாவில், சவுதி அரேபியாவில். ஸோ இப்போ இந்த அரேபியா பற்றி தான் அவர் பேசுகிறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து நான் அரேபியாவுக்கு போனேங்கிறார். ஸோ அரேபியாவோட சூழல் என்னன்னு பார்க்கணும். அரேபியா வந்து ஒரு ட்ரேட் ரூட்டு, அதுவும் மக்கா வந்து ஒரு பெரிய ட்ரேட் ரூட்டு. அதில் பார்க்கலாம் ஈஸ்ட்லேருந்து எல்லாமே வரும். ஸோ பார்க்கலாம், அப்போ ஈஸ்ட்லேருந்து எல்லாமே வரும்போது ட்ரேடில் வரும்போது இந்த மக்கா மசூதிங்கிற இந்த இடத்த அவர் மெக்கா மசூதிங்கிற இந்த இடத்த அவர்கள் இதுவாக வச்சுருந்தாங்க. எதுவாக வச்சுருந்தாங்க, ஒரு ட்ரேட் சென்டரில் ஒரு இதுவாக அதாவது இங்கே எல்லாத்துக்கும் அனுமதி இருந்தது. இப்போ நீங்கள் அங்கே அந்த நேரத்தில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே அங்கே இருந்திருக்கும். ஈஸ்டில் இருக்கிற எல்லாமே அங்கே இருந்திருக்கும். எல்லா விதமான தரிசனங்கள், எல்லா விதமான அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த காட்சி செயல், அந்த அந்த கதைகள் எல்லாமே மக்கால இருந்திருக்கும். அங்கே கவிதையாக பாடிட்டு இருப்பாங்க. என்ன என்ன கவிதையாக பாடிட்டு இருப்பாங்க, என்ன விதமான ஞான செயல் இருக்கும், என்ன விதமான முயற்சி இருக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம். ஸோ ஒரு ஒரு இதெல்லாம் வந்து பிளண்டர் நீங்கள் சொல்லிட முடியாது. ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு கூடாரத்தை கொடுத்து ஒரு ஒரு கட்டமைப்பை கொடுத்து ஒரு மகா பரிசுத்தலத்திலே ஆண்டவரின் ஆலோசனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு களம்னு சொல்லும்போது, பெட்டி வெளியில் வரும்பொழுது, தேசம்னு சொல்லும்போது அங்கே நமக்கு யோசுவா சொல்கிறாரு இங்கே சூரியன் தரித்து நிற்கும்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டிக்ளரேஷனுக்கு வந்திருக்கோம், ஒரு ஒரு ப்ரொக்ளைமேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ எதுக்காக இங்கே நடக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆசாரிய ஊழியம் பண்ணீங்கோ, நீங்கள் இப்போ கூடாரத்தின் மனிதராக இருந்தீங்கோ, ஆனால் நீங்கள் இப்போ சூரியன் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? I'm not speaking about Brother Suryan. I'm speaking about வானத்தில் இருக்கிற சூரியனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து எதுக்காக அந்த இது நடக்கணும், அந்த கஷ்டம் இருக்கணும் சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கூடாரத்தையும் பெட்டியையும் பயன்படுத்த நேரத்தில் அவர் ஏன் சூரியன் தரித்து நிற்கும்னு அறிக்கை பண்ணுறாரு. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. ஆமாம், வேற வழியே இல்லையாண்ணா. பெட்டி களம் காண்டிருக்கிறது, ஆண்டவர் களம் கண்டிருக்கிறார். ஒரு ஒரு ஆசாரிய சேவையில் இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஸோ அப்போ காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நேரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நேரம் நிற்க வேண்டும். அப்போ தான் நமக்கு செயல். ஆண்டவர் இங்கே நிற்பார், ஆண்டவர் களத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதான் யோசுவா சொன்னார். ஆனால் ஆண்டவரே இருக்கட்டுமே, ஆனால் நமக்குள்ள ஒரு விடியல் வேணும். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இது வந்து ஜீவன் தருகிற கூடாரம். இது வந்து என்ன சொல்கிறது, தந்தையின் கூடாரம், தந்தை மகனுக்கான கூடாரம். இங்கே ஒரு உறவு முறை இருக்கிறது. ஸோ இப்போ பிரதான ஆசாரியனா இங்கே இருந்தால் கூட, யோசுவா இருந்தால் கூட, அடையாளப்பட்டா கூட, ஒரு மகனுக்குண்டான செயலில் இது ஒரு அற்புதமாக இல்லை. இதையும் நீங்கள் பயன்படுத்தி கூடாரத்துக்குள்ளே திரும்ப முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இவன் கூடாரத்துக்குள்ளே திரும்பினானா நீங்கள் அதை பார்க்கணும். ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் ரொம்ப அழுக்காயிட்டான், இவன் ரொம்ப இதுவாகிட்டான், என்ன சொல்கிறது, கழுவி சுத்தம் பண்ணப்பட்டு வரும்படியாக இவன் யோசுவா மாறிவிட்டான். இதுதாங்க யூத நிந்தை. நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா யோசுவாவாலேயே பாருங்க ஒரு வார்த்தையின் நிமித்தமாக அவன் வந்து தூய்மை பண்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம வார்த்தை எப்பொழுதும்
குமாரனை சார்ந்ததாக இருக்க வேண்டும், தந்தையின் மகனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய அற்புதத்துக்கும் செயலுக்கும் ஒரு ஒரு பிரதி செயல் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலுக்குமே பிரதி செயல் இருக்க வேண்டும். நம்மளுடைய பிரதி செயல் ஒரு 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 என்ன சொல்றது, அற்புதத்தின் பலன் இயேசு. ஆமா. அவர் தான் நம்மளுடைய கிறிஸ்து. அவர் தான் நம்மளுடைய ஜீவன். நம்மளுடைய ஜீவன் நமக்கு, நம் குடும்பத்திற்கு தலையானவர். நம்மளுடைய என்ன சொல்றது, நாம் கிறிஸ்துவின் இதுவா இருக்கணும். கிறிஸ்துவின் உறவினராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் தாய் தந்தையராக இருக்க வேண்டும். அப்ப நாம நம்ம பிள்ளைய நம்ம பயன்படுத்துவோம். ஆமா. ஸோ இயேசுவை நாம அண்ணாவா பார்த்தோம், இயேசுவை நம்ம அப்பாவை பார்த்தோம். இப்போ நம்ம இயேசுவை பிள்ளையா பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பிள்ளைன்னா நம்ம பிள்ளையை பயன்படுத்த நமக்கு நமக்கு உரிமை உண்டு. ஒரு ஒரு தகப்பனுக்கோ ஒரு தாய்க்கோ உரிமை உண்டு. ஸோ இப்போ இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? சூரியன் நின்னா நின்றுட்டு போட்டும், வெற்றியின் செயல் நடந்து போட்டும். எப்பொழுதும் ஆண்டவர் தான் ஜெயிக்கிறார். வெற்றி ஆண்டவருடைய தான். இப்போ நம்ம அதை விடுவோம். இப்போ நம்ம மறுபடி அரேபியாவுக்கு போவோம். ஸோ அரேபியாவில் என்ன சூழல்? அரேபியாவோட கலாச்சாரத்தை பாருங்க. அவங்க இந்த ஜம்சம்ங்கிறது, ஆகார் ஒரு தேவதூதனால் சந்திக்கப்படுகிறார், தண்ணீர் பெறுகிறாள். அப்புறம் அவன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போகிறார். யாருக்கு போட்ட? சாரால் கிட்ட போகிறார். ஸோ அப்போ ஒரு அடிமையை ஆண்டவர் சந்தித்து தண்ணீர் அளித்தார் அப்படிங்கிறது அங்கே மக்காவுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அது சரி. ஸோ இப்போ இங்கே மகிமை இல்லையா? அதுதான் பார்க்குறோம். இப்போ மக்காவில் ஒரு தரிசன செயல் இல்லையா? ஒரு தேவதூதன் வந்தானே, தண்ணீர் கிடைச்சது, அங்கே ஒரு காட்சி இல்லையா? அது மாதிரி தான் இப்போ இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். சீனாய் வனாந்தரத்தில் மகிமையாக இருந்தது. எது? அங்கே அந்த சீனாய் மலை மகிமையாக இருந்தது. அங்கே ஆண்டவருடைய தரிசனம் இருந்தது. மலை மேலே உரிய இது இருந்தது, மேகம் இருந்தது. ஓகே. ஆனால் அதை அவர்கள் என்ன நினைச்சாங்க? சீனாய் மலை தான் மலை, இதுதான் தேவன் தரிசனத்தின் இடம், இந்த இடத்த நாம ஒரு பரிசுத்த ஸ்தலமா கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதுதான் தவறு. ஆமா, இது பயணிக்கிற கூடாரம், பயணிக்கிற பெட்டி, இது பயணிக்கிற செயல் அப்படிங்கறது நம்ம தெரியணும். அதான் மலை மேல அங்க பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். பயணத்துக்கான செயல்லாம் செய்து நிற்கிறா. நீங்க தேசத்துக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோட, பெட்டியின் அடையாளத்தோட, ஒரு சிங்காசனத்தோட நீங்க போகணும்ன்றாங்க. ஆனா தேசம் சீனாய் மலைக்கு வரும். ஆமா, இங்க பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், இங்க ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கிறார், நாம அங்கிருந்து இங்க கொண்டு வருவோம், சீனாய் மலைக்கு கொண்டு வருவோங்கிறாங்க. எப்பயும் மேகமும் இதுவும் நிற்கணும், நிழலும் நிற்கணும், மண்ணா கடிச்சுட்டே இருக்கணும். நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் இங்கே மனாந்திரமே தேசமாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பலியும் கூட ஒரு இதுவாக இருக்கணும், அடையாளமாக இருக்கணும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு காளை கன்றை உண்டாக்கு, நீ காலையெல்லாம் பலி செலுத்தாத, காலையெல்லாம் வெட்டிடாத, மாட்டெல்லாம் வெட்டிடாத, பலியெல்லாம் கொடுத்துடாத, ஒரு காலக்கன்றை ரெடி பண்ணி ஒரு பொற்கன்றை எடுத்து வந்து நீ ஸ்தாபனம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆண்டவர் இங்கே இருக்கும், மகிமை இங்கே இருக்கும், இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் போகிறாங்க. அது நடக்காது. இது அடிமைத்தனம். ஸோ எது அடிமைத்தனம்? நீ தியாகம் செய்ய மாட்டேங்கிற, நீ கொடுக்க மாட்டேங்கிறங்கிறது தான் அடிமைத்தனம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போ நீங்கள் தியாகம் செய்யலையோ நீங்கள் வெளியில் ஏற்றப்படுவீர்கள். எப்போ உங்களுக்குள்ள அந்த தியாக செயல் இல்லையோ, இது நாச்சியாரோட பிள்ளை, இது அவங்களோட பிள்ளை, இது அவங்க பிள்ளைன்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் அது 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 ஒரு சுயாதீன அடையாளத்தில் வர முடியாது. ஆமாம். இப்போ நீங்கள் இது இதுக்கு ஆபிரகாம் தகப்பன், சாராள் தாய், நாம ஒரு அவர்கள் குடும்பத்தின் உறுப்பினர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் உங்க பிள்ளைக்கு அந்த அடையாளம் இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கோ, ஏதோ ஒரு மகிமை, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வார்த்தையின் செயல் நம்மகிட்ட இருந்தது. ஆமா, இவளால என் குடும்பம் கட்டப்படுங்கிற வார்த்தை இருந்ததுதான். அதுதான் பெரிய தவறான வார்த்தை. எந்த பொண்ணு தான் புருஷனை பங்கு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது
அடிமையால என் குடும்பம் கட்டப்படும்னு சொன்னது தவறு. அந்த மாதிரியான வார்த்தை சாரால் சொல்லியிருக்க வேண்டாம். ஆனா அந்த அளவுக்கு அவ அடிமை செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனையா இருந்திருக்கிறா ஆகார். ஆமா. அதனால அவளை வந்து அவளை பிரமாணத்துல சேர்க்கிற அளவுக்கு சாராளின் வாயில வார்த்தை வர்ற அளவுக்கு அவ நல்லா இருந்திருக்கா பாருங்க. அதுதாங்க ட்ரிக்கு. அதுதாங்க செயல். எப்பயுமே ட்ரிக்குன்னு சொல்றது அதுதான் கஷ்டம். நீங்க பார்க்கலாம். ஒரு அடிமையின் சூழ்நிலை எப்பயுமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எப்பயும் ரிவார்ட் தான் பார்ப்பாங்க. நமக்கு பணம் கிடைச்சதா, நமக்கு சம்பளம் கொடுக்குறானா, இல்லை நம்ம வேற இடத்துல இதுக்கு போயிடலாமா, வேலைக்கு போயிடலாமா, ஒரு இது இருக்குது. ஆமா, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்குன்னு எந்த இடம் கொடுப்பாங்கோ, அப்படிதான் நம்ம அவங்க யோசிப்பாங்க. அது தவறும் இல்லை. ஆனா அதுக்குள்ள ஒரு ஒரு செயல் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமை அவனுடைய சுதந்திரத்துல அவன் இருப்பான். அவனுக்கான இடத்துல அவன் இருக்கலாம். அவனோட டைம்ல தான் நீங்க அவனை யூஸ் பண்ண முடியும். அவனோட பர்சனல் டைம்ல நீங்க போய் அவனை பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து அவனோட உரிமை. ஆனா நீங்க அரேபியாவை எடுத்துக்கோங்க. அரேபியாவில் பாருங்க. அரேபியாவில் என்ன பண்றாங்க? அரேபியாவில் நம்ம குறிப்பிடும்படியாக சொல்லப்படுகிற என்னது பெண் சுதந்திரம். நீங்க பார்க்கலாம். அங்க நீங்க நீங்க வந்து ஒரு புருஷன் முண்டாட்டியா இருந்து தலாக் சொல்லிட்டீங்கன்னா அந்த பெண் மறுபடியும் திருமணத்துக்கு தயாராகிட்டுலாம். பட் பிரமாணம் என்ன சொல்லுது? இங்க நீ வந்து விவாகரத்தை செஞ்சீங்கன்னா ஆணும் விபச்சாரம் பண்றான், பெண்ணும் விபச்சாரம் பண்றான். ஸோ அப்படிதான் நாம சொல்லணும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை. ஆமா. அதாவது இது இது எப்படி நடக்கும்? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் ரொம்ப சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆரம்பத்திலே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படி அப்படி முடியுமா இந்த செயல்ல, இந்த 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 காரியத்துல? நமக்கு தெரியாது. ஆரம்பத்திலே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இவன் குடும்பத்துக்கு தயாரா இருக்கானா, குடும்பம் நடத்த தயாரா இருக்கானா, இவன் வந்து ஒரு ஒரு திருப்தியான கணவனா இருப்பானா, இவன் வந்து திருப்தியான மனைவியா இருப்பாரா அப்படின்னு முன்னாடியே திருமணத்துக்கு முன்னாடியே யோசிக்கிறாங்களாம். அது எப்படி யோசிக்க முடியும்? கல்யாணம் பண்ணாதான் இவங்க சேர்ந்து வாழ முடியுமா, திருப்தியா இருப்பாங்களான்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ குடும்பம் பிரியறதுங்கிற செயல், வாழ்வு முடியறதுங்கிற செயல், ஒரு ஒரு திருப்தியற்ற இல்லற வாழ்க்கைன்னு சொல்லும்போது அது வந்து அரேபியாவை பார்த்து கற்றுக்கணுங்கிறாரு பவுல். ஆமாம், நீங்கள் பாருங்க. அங்கே அங்கே ஒரு அடிமைகிட்டேருந்து ஒரு இதுலேருந்து கற்றுக்கோங்க, அந்த கலாச்சாரத்துலேருந்து கற்றுக்கோங்க. திருப்தி இல்லைன்னா தலாக் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம், வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணி. ஸோ அப்போ ஒரு அதே நிந்தையில நீங்கள் இருக்க வேண்டாம். ஒரு திருமண உறவுங்கிற ஒரு ஒரு செயலுக்காக உங்களுடைய இதுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு அங்கே இருக்கு. அங்கே இருக்க கலாச்சாரத்தில் அங்கே ஒரு உரிமை இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இவ ஆகார பாருங்க. இவ அப்படி இருந்தும் கூட ஆபிரகாமின் மனைவியாக அடையாளப்பட்டு அவ்வளவு இது பண்ணி பிள்ளையோட வெளியில வர எந்த அடிமையும் நீங்க பிள்ளையோட அனுப்புவீங்க? நீங்க மனைவியா இருந்தா தான் நீங்க பிள்ளையோட இருப்பீங்க. இவ பிள்ளையோட வருகிறார். ஒரு தேசத்துக்கு தாயா இருக்கிறார். ஆமா, ஒரு பெரிய 12 கோத்திரங்களை கூட இஸ்மவேலுக்கு கிடைச்சிருந்தது, அரேபிய கோத்திரம். ஸோ நீங்க பார்க்கலாம். அப்படி ஒரு 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 செட்டப்புல வரா. அப்ப ஆகார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அது அவளோட சொந்த விஷயம். ஸோ இப்ப இவ வந்து ஆபிரகாமின் மனைவியாக வெளியேறினாள். அதுதான் விஷயம். அவ கோத்திரங்களுக்கு தாயாக இருந்தாள். அதுதான் விஷயம். இப்போ நீங்க ஜஸ்ட் ஷீ இஸ் எ சரோகேட் மதர். ஆனா அதை பத்தி யாராவது சொல்ல முடியுமா, மென்ஷன் பண்ண முடியுமா? இல்லை, அவ ஆபிரகாமின் மனைவி. நீங்க அதைத்தான் பார்க்கணும். ஸோ இப்போ எகிப்துல என்ன நடந்தது? ஃபாரோக்கு அவன் ஆபிரகாமின் மனைவி. அவர் தொடாதே, அவர் தீர்க்கதரிசியின் மனைவி. அதுதான் விஷயம். இப்போ நமக்குள்ள ஒரு பண்பாடு என்ன இருக்குது? இது நீங்க அரேபியாவிலேருந்து கற்றுக்கணுமாக்கும், ஆபிரகாமின் மனைவி அப்படிங்கிறது. அப்போ அவங்க வந்து அந்த கலாச்சாரத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இப்போ நீங்கள் வந்து உங்களோட சொந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆமாம், மரியாதையோட சொந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம். அவ இயேசுவை பெற்று யோசேப்புக்கு பிள்ளை பெற்றிருக்கா அப்படிங்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? அவள் எப்பயும் கன்னியாவே இருக்கணுமா? இதெல்லாம் என்ன ரபிஷ்? சரி, வாங்க. இது அடிமைத்தனத்தின் சேலை நம்ம நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம பிரமாணத்தை கடைபிடிக்கும் போது எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கோம்? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். அதனால நம்ம வந்து பிரமாணத்தின்படி வரும்போது உங்களுக்கு உணவு வேணும், நீங்க அந்த அடிமை உணவை சாப்பிட்டீங்க, இப்போ நீங்க என்ன சுதந்திர உணவை சாப்பிடுங்க, பிரமாண உணவை சாப்பிடுங்க.
உங்களுக்கு நான் உணவு தருகிறேன்னு ஆண்டவர் உங்களை அடிமையாவா நடத்தினார்? இல்லை. நல்ல விதமா பிரமாணத்துல ஒரு 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 அறிவுல ஆண்டவர் நடத்தினார். ஒரு பலமான யுத்த வீரர்களா ஆண்டவர் நடத்தினார். ஸோ அப்படி அப்படி அப்ப பிரமாணம் உங்களுக்கு விடுதலை. அது உங்களை எதுல இருந்து விடுதலை பண்ணுது? அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்ணுகிற ஒரு சாதனம். ஆமா. ஆனா நீங்க அடிமைத்தனத்தை நீங்கினாதான் பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ அப்ப நீங்க நீங்க வந்து பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டு பிரமாணத்தை கடைபிடித்து நீங்க விடுதலையை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப நாம வந்து உண்மையான விடுதலைங்கிறது நீங்க பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது தான் அப்படின்னு பவுல் இதுல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்ப பிரமாணத்தை அனுசரிப்பது தான் நீங்க பார்க்கணும். அப்ப எது அடிமைத்தனம்? எது அடிமைத்தனம்? பயன்படுத்தாம இருக்கிறது தான் அடிமைத்தனம். ஆமா. நீங்க இந்த காளை கன்றை உண்டு பண்ணி இது பார்த்துக்கும் நான் பார்த்துக்க மாட்டேங்கிறது சொல்ற மாதிரி. ஸோ அப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல போய் அரேபியால போய் நான் கத்துட்டு வந்தேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நான் போய் அங்க போய் கத்துன்னு வந்தேன் பாரு. ஆமா. நான் இங்க வரல பாரு. நான் அங்க போனேன் பாரு. அப்ப ஒரு ஒரு என்கவுண்டர்னு சொல்லும் போதே அவர் அரேபியாவுக்கு போறாரு பாரு. நீங்க அது ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க அதை ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் அவர் அங்க போனாரு? அது அவருக்கு தான் தெரியும். ஏன் அவர் எருசலேமுக்கு வரல? ஏன் அவன் கலாத்தியா பட்டணத்துக்கு வரல? அவர் வரப்ப வருவாரு. இப்ப இங்க போயிட்டாரு. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கோ? நமக்கு வெளிப்பாடை பத்தி விஷயம் இல்லை, அப்போஸ்தல ஐக்கியத்தை பத்தி விஷயம் இல்லை, நமக்கு வந்து நாம வந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு உயரிய ஸ்தானம், இயேசு கூட இருக்கிற ஸ்தானம் கிடைச்சிட்டு, ஆமா அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. இல்லை, நீங்க இயேசுவின் ஸ்தானத்துல இருக்கணும்னா பிளாத்துவை கூட சந்திக்கணும். ஆமா, அவங்கிட்ட கூட இது பாரு இவன் டிராமா பண்றான், அது பேர் என்ன, பிரதான ஆசாரியர் ட்ரிக் பண்றான், என்னை வந்து பொய் சாட்சி ரெடி பண்ணியிருக்கான், என்னை வந்து அநியாயமா குற்றம் தீர்க்கிறான், எல்லாமே பிளாத்துக்கு தெரியும். பிலாத்து தானே கொடுக்காமலா இருக்க போறான், கொடுக்கத்தான் போறான். ஆமா, அப்படித்தான் சூழல் இருக்கும்போது அப்படித்தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமா, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, நீ யூதனின் ராஜாவா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ ஏதாவது சொல்லிட்டு போட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் ராஜ்யம் இந்த 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 இதுக்கு உரியது இல்லை, இந்த பூமிக்கு உரியது இல்லை அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆனா நாம ஏதோ யூத அடையாளம் பெற்றதாகவும் ஒரு ஒரு முடிவு வந்ததாகவும் அப்படின்னா நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். யூத அரசன் வந்துட்டதாகவும் நம்ம நினைக்கிறோம், மெசியானிக் ஜூ அப்படின்னு சொல்றோம். பட் the real Messiah is not of Jesus, it is of yourself. ஜீசஸ் in you, உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும், நீங்க மெசியாவின் அனுசரணையில இருக்கணும். ஏன்னா இயேசு அதை அனுசரிச்சார். நீங்க அதைத்தான் பார்க்கணும். ஆரம்பத்திலே பவுல் அழகா சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் கிறிஸ்துவின் செயலை அவர் அனுசரித்தார். அதுதான் பார்க்கணும். கிறிஸ்துவின் செயல் என்னங்கிறது, கிறிஸ்து வந்து நம்ம சம்பிரதாயப்படி பரமாத்மா சொல்லுவாங்க. பரமாத்மானா ஆத்மாவை ஒரு கனெக்ஷன்ல வைக்கிறது. ஆமா, மகாபரிசுத்தலத்துல ஆலோசனையின் செயல ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கறது. ஆமா, இந்த ஆத்மா பலிபீடத்த ஆத்மா மகாபரிசுத்தலத்துல ஆண்டவருடைய ஆத்மாவோடு சேர்க்கிற போது அது பரமாத்மா தத்துவமா இருக்கும். அந்த மாதிரியான பிரதான ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவர் செய்தாரு. அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். அது கிறிஸ்துவின் அடையாளத்தை ஆண்டவர் அனுசரித்து கொண்டும் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் தெய்வ தரிசனம், அதாவது தரிசன பலன். ஆண்டவர் தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இப்ப என்ன நடந்தது? இஸ்மவேல் கோத்திரம் ஆயிட்டான். ஹல்லேலூயா. அவன் நம்ம சகோதரனாகவும் இருக்கிறார். நீங்க அதை பார்க்கணும். அவன்கிட்ட கூட கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப என்ன விஷயம்? இப்ப என்ன விஷயம்னா, நமக்குள்ள ஒரு ஒரு ஏமாற்றம் இருந்ததுன்னா, இந்த மாதிரியான நம்ம ஏமாந்து போய் தவறான கற்பனையில இருந்தோம்னா, அந்த தவறான கற்பனையை வெட்டுங்கோ. அந்த 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 கற்பனை விருட்சத்தை வெட்டுங்கோ. நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குள்ள காண்பிக்கப்படுகிற இந்த ஜீவ விஷயமாகிய இயேசுவை வளர்த்து கொள்ளுங்கள்.
அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அந்த கனியை புசியுங்க, இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அசோக் சத்தம் நன்றி நண்பர்களே.